Hi வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Solutions of Ordinary Differential Equations Using Laplace Transform. வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம important formulaவை memorize பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி தான் problem solve பண்ண முடியும். ஃபார்முலா என்னது? L of y of t is equal to f of s. நம்முடைய ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் Laplace transform of y of t is equal to f of s. அடுத்தது L of y dash of t is equal to s into L of y of t minus y of 0. அடுத்தது L of y double dash of t is equal to s square L of y of t minus s into y of 0 minus y dash of 0. அடுத்தது L of y triple dash of t is equal to s cube L of y of t minus s square y of 0 minus s into y dash of 0 minus y double dash of 0. இதே மாதிரி nth term வரைக்கும் எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு y triple dash வரைக்கும் தெரிஞ்சால் போதும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு enough. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். இதை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் d square plus 3d plus 2 of y is equal to e to the power minus 3t given y of 0 is 1 and y dash of 0 is minus 1 using Laplace transform. So நம்ம differential equation solve பண்ண போறோம் by Laplace transform technique. Solution பார்க்கலாம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கணும். ஸோ இங்கே செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் நோட்டேஷனில் எழுதுகிறோம். ஸோ y டபுள் டேஷ் ப்ளஸ் 3y டேஷ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 3t. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு சைடும் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ டேக்கிங் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடும் எல் எழுதி ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே லீனியர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்சைடில் எழுதலாம். ஏதாவது கான்ஸ்டன்ட் இன்சைடில் இருந்ததுன்னா அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ L of y double dash of t plus 3 L of y dash of t plus 2 into L of y of t is equal to right hand சைடில் L of e power minus 3t L of e power minus 80 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ 1 by s plus 3 அதாவது என்னது 1 by s plus a. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 3 இருக்குது, அதனால் 1 by s plus 3. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோம் இல்லையா ஃபார்முலா. ஸோ எல் ஆஃப் ஒய் டபுள் டேஷ் ஆஃப் டிக்கு ஃபார்முலாவை எழுதுகிறோம். ஸோ எஸ் ஸ்கொயர் எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி மைனஸ் எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் 0 மைனஸ் ஒய் டேஷ் ஆஃப் 0. அதே மாதிரி 3 இன்ட்டு எல் ஆஃப் ஒய் டேஷ் ஆஃப் டி. ஸோ எல் ஆஃப் ஒய் டேஷ் ஆஃப் டிக்கு ஃபார்முலா என்னது? எஸ் இன்ட்டு எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி மைனஸ் ஒய் ஆஃப் 0. இங்கே எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி அப்படி எழுதிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைட்லையும் அதே எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்னென்னா கிவன் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? y of 0 is 1 and y dash of 0 is minus 1. ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ y of 0க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம்? இங்கே y of 0க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். y dash of 0க்கு பதிலாக மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயும் y of 0க்கு பதிலாக மைனஸ் 1 ரிமைனிங் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இப்போ என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா L of y of t டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை கலெக்ட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் எல்லாமே எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போய் எழுதணும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேர்மில் எல் ஆஃப் ஒய் ஆஃப் டியை கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி காமனாக எடுத்தீங்க அப்படின்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3s ப்ளஸ் 2ன்னு வரும். ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகணும். ஸோ இங்கே அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா s ப்ளஸ் 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகிறோம். இப்போ இங்கே எல் ஆஃப் ஒய் ஆஃப் டின்ட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அதை டினாமினேட்டரில் கீழே கொண்டு வந்துடுறோம். அடுத்தது இங்கே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்மை எல்சிஎம் எடுத்து எழுதுகிறோம். ஸோ எல்சிஎம் என்னென்னா 1 ப்ளஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா s ப்ளஸ் 3 இன்ட்டு s ப்ளஸ் 2 ஹோல் டிவைடட் பை s ப்ளஸ் 3ன்னு வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? நியூமினேட்டரில் s ஸ்கொயர் ப்ளஸ் 5s ப்ளஸ் 7, டினாமினேட்டரில் s ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போன டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த டேர்ம். ஸோ தேர்ஃபோர் ஒய் ஆஃப் டி, இப்போ இந்த எல் இருக்கு இல்லையா, இதை ரைட் ஹேண்ட் சைடில் ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் இந்த டேர்ம் அப்படி எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆர்டினரி இன்வர்ஸ் ப்ராப்ளம். இதுக்கப்புறம் என்னது? யூஷுவல் மெத்தட். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் எவாலுவேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் ஒய் ஆஃப் டி கிடைக்கும்.
ஸோ ஆஸ் யூஷுவல் மெத்தட் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே இன்சைடில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை f(s)ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இங்கே எல்லாமே என்னென்னா லீனியர் ஃபேக்டராக இருக்குது, s+1 s+2 s+3. அப்போ எப்படி ஸ்பெல் பண்ணி எழுதலாம், a/s+1 + b/s+2 + c/s+3. இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்துகிட்டு நியூமரேட்டர் மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்த்ததுனால இங்கே நம்ம கொஞ்சம் டைரெக்டாகவே மூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்ஸுக்கு பதிலாக -1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே பார்க்கணும், நம்ம இங்கே எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா 0 வருதுன்னு பார்க்கணும். ஸோ எஸ்ஸுக்கு -1 வேல்யூ கொடுத்தா 0 ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏனுடைய வேல்யூ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ எஸ்ஸுக்கு -1 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் ஏ வேல்யூ 3/2. அதே மாதிரி இங்கே பிக்கு இந்த டினாமினேட்டர் டேர்ம் பார்க்கணும். எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா 0 வருதுன்னு பார்க்கணும். எஸ்ஸுக்கு -2 கொடுத்தா 0 ஆகும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பீனுடைய வேல்யூ கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டிட் பண்ணும்போது பீனுடைய வேல்யூ -1. அதே மாதிரி அடுத்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே s+3ன்னு இருக்குது. ஸோ எஸ்ஸுக்கு -3 கொடுத்தீங்கன்னா 0 ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், சீனுடைய வேல்யூ கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக -3 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ c = 1/2. இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாத்தையும் இந்த f(s)ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏபிசி வேல்யூ, அதனால இந்த டேர்ம் வருது. இப்போ therefore y(t) இந்த f(s) L இன்வர்ஸ் ஆஃப் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே இன்சைடில் உள்ள கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுக்கிறோம். ஸோ 3/2 ஃபஸ்ட்டு டேர்மில் கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுக்கிறோம். செகண்டில் 1 தான் இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இதில் 1/2 இருக்குது, அதனால் 1/2 காமனாக எடுத்துகிட்டு எழுதுகிறோம். இப்போ L இன்வர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1/s+1ன்னா அதுக்கு L இன்வர்ஸ் எடுக்கும்போது e⁻−t. அதே மாதிரி L இன்வர்ஸ் ஆஃப் 1/s+2ங்கிறது e⁻−2t. அதே மாதிரி L இன்வர்ஸ் ஆஃப் 1/s+3 அதுங்கிறது e⁻−3t. So this is the final answer. y(t) = this answer. So Laplace transform method யூஸ் பண்ணியும் ordinary differential equation சால்வ் பண்ணலாம். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Solve y + 2y - 3y = sin t. Initial condition கொடுத்திருக்காங்க. Given y(0) is 0, y'(0) is 0. ஸோ ப்ராப்ளம் இன்னும் நமக்கு ஈஸி. இனிஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாமே என்னவா இருக்குது, 0 0ன்னு இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். சேம் ப்ரொசீஜர் we have to follow. ஸோ கிவன் ஈக்குவேஷன் என்னவோ அதை எடுத்துக்கிறோம். ரெண்டு சைடும் லாப்லேஸ் அப்ளை பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் L(sin t). ஸோ L(sin t)னா என்னது, நமக்கு ஃபார்முலா என்னது, L(sin t)னா 1/s² + 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாப்லேஸ் இன்சைடில் ஆப்ரேட் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் உள்ளே இருந்ததுன்னா அதை வெளியே எடுக்கிறோம். ஸோ இங்கே 1 தான், இங்கே 2, இங்கே -3 அதை வெளியே எடுத்து எழுதுகிறோம். அதுக்கப்புறம் L(y'(t)க்கு ஃபார்முலா எழுதுகிறோம். ஸோ s² L(y)(t) - s × y(0) - y'(0). அதே மாதிரி இங்கே L(y')(tக்கு பதிலாக s × L(y)(t) - y(0). இந்த டேர்ம் அதை அப்படியே எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணணும். ஸோ y(0) 0, y'(0) ஆல்சோ 0. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ y(0) 0 போட்டாச்சு, y'(க்கு 0. அதே மாதிரி இங்கே y(0) 0. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, L(y)(t)யை கலெக்ட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகணும். இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் இல்லை, ஏன்னா கண்டிஷன்ஸ் எல்லாம் 0 ஆனால அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் 0 எடுத்து. ஸோ இங்கே L(y)(t) காமனாக வெளியே எடுத்திங்கன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ரிமைனிங் இங்கே s² வரும், இங்கே 2s வரும், இங்கே -3 வரும். ரைட் ஹேண்ட் சைடில் 1/s² + 2 அப்படியே இருக்குது. ஸோ கலெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த டேர்ம் கிடைக்குது. therefore L(y)(t) = 1/s² + 1. ஆல்ரெடி இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம், இங்கே இந்த டேர்மை கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா s² + 2s - 3. therefore y(t) = L inverse of the term. ஓகே, இப்போ இது ஆர்டினரி இன்வெர்ஸ் ப்ராப்ளமாக மாறிடுது. இதுக்கப்புறம் இன்வெர்ஸ் ப்ராப்ளம் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 லீனியர் ஃபேக்டராக இருக்குது, இன்னொன்று குவாட்ரேட்டிக்கில் இருக்குது, s² + 1 இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் தெரியும். ஸோ அதை அப்ளை பண்ண போகிறோம்.
ஸோ உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துக்கலாம். எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா லீனியர் ஃபேக்டர்னால் நமக்கு எப்படி எழுதணும்னு தெரியும். ஸோ a by s minus 1 ப்ளஸ் b by s plus 3. இங்கே குவாட்ரேட்டிக் வரதுனால நியூமரேட்டரில் நம்ம எப்படி எழுதணும், cs plus dன்னு எழுதணும் by s square plus 1. இப்போ LCM எடுத்து நியூமரேட்டர் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ 1 is equal to இங்கே LCM எடுத்து இந்த ஈக்குவேஷன் வருது. இப்போ நம்ம பார்க்கணும் இங்கே டினாமினேட்டரில் எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா 0 வருதுன்னு பார்க்கணும். ஸோ எஸ்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா 0 அப்படின்னா ஏனுடைய வேல்யூ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இங்கே எஸ்ஸுக்கு -3 கொடுத்தீங்கன்னா 0 ஆகும் அப்படின்னா பியினுடைய வேல்யூ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது இங்கே எஸ்ஸுக்கு அந்த மாதிரி பர்டிகுலர் வேல்யூ கொடுக்க முடியாது. அதனால் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சிடியினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே லீனியர் ஃபேக்டராக இல்லை. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏனுடைய வேல்யூ 1/8ன்னு வருது. எஸ் இஸ் ஈக்குவல் டு -3 போடுறோம். அதனால் பியினுடைய வேல்யூ -1/40ன்னு வருது. அடுத்தது இங்கே எஸ்ஸுக்கு அந்த மாதிரி வேல்யூ போட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போனோம், அப்போ ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் கியூப் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைட்லேயும் எஸ் கியூபினுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ண போகிறோம். பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கியூப் டேர்மு இல்லை, அதனால் 0 ஆகிடும். இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏபி வேல்யூவை அங்கே யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சியினுடைய வேல்யூ என்னென்னா -1/10ன்னு வரும். இது ஈஸியான கால்குலேஷன் தான், நீங்கள் மேனுவலாக ட்ரை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா சியினுடைய வேல்யூ -1/10ன்னு வருது. அடுத்தது ஈக்குவேட்டிங் தி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். ரெண்டு சைடும் கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரே ஒரு அப்சர்வேஷன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த எஸ் கியூபுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஈஸியாக எடுக்கலாம். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்மும் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நோன் வேல்யூஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஏபிசி வேல்யூ, அந்த ஈக்குவேஷனில் ஏபிசி எல்லாமே வரும். ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா டியினுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு -1/5. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டேர்ம் கிடைக்குது. அடுத்தது எல் இன்வர்ஸ். ஸோ ரெண்டு சைடும் எல் இன்வர்ஸ் எடுக்கிறோம். இங்கே அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஏதாவது இருந்ததுன்னா இன்சைடில் இருந்தால் வெளியே எடுத்துடலாம். ஸோ 1/8 வெளியே எடுக்கிறோம். இங்கே -1/40 வெளியே எடுக்கிறோம். இங்கே என்னென்னா ரெண்டாக பிரித்து எழுதுகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -1/10 எஸ் -1/5 பை s² + 1 இது காமனாக இருக்கு இல்லையா. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா -1/10 மட்டும் காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, எல் இன்வர்ஸ் ஆஃப், இங்கே எஸ் இருக்குது, இங்கே 1/5 தான் இருக்குது, அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால் s + 2ன்னு வருது. ஸோ s + 2 டிவைடட் பை s² + 1ன்னு வருது. இப்போ எல்லாத்துக்கும் இன்வர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இதனுடைய இன்வர்ஸ் என்னது, e⁻t. இந்த டேர்மினுடைய இன்வர்ஸ் e⁻−3t. இப்போ இதை ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ s/s² + 1, அடுத்தது 2/s² + 1ன்னு பிரிக்கிறோம். அதுக்கு அடுத்த டேர்மில் இதனுடைய இன்வர்ஸ் எழுதணும். இதனுடைய இன்வர்ஸ் என்னென்னா cos t, இதனுடைய இன்வர்ஸ் sin t. ஸோ ஃபைனல் ஆன்சர் f of t is equal to 1/8 into e⁻t minus 1/40 into e⁻−3t minus 1/10 into cos t plus 2 sin t. Third problem பார்க்கலாம். Third problem அதே மாதிரி similar to the previous two problems. அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சால்வ் x டபுள் + 2x + 5x. இங்கே dன்னு கொடுக்கலாம், xன்னு கொடுக்கலாம், yன்னு கொடுக்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஸோ ரைட் ஆன்சரில் e⁻−t into sin t, where x of 0 is 0, x' of 0 is 1 using Laplace transforms. இங்கே அதே மாதிரி ஸோ கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், டேக்கிங் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைடு எழுதுகிறோம். ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் இருந்தால் லேப்லஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 1/1 அப்ளை பண்ணலாம். sin tக்கு முதல்ல லேப்லஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இங்கே e⁻at. ஸோ இங்கே என்னன்னா -1 இருக்குது, அதனால் s is replaced by s + 1. sin tனுடைய வேல்யூ என்னது 1/s² + 1.
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஆஃப் 0 0, எக்ஸ் டேஷ் ஆஃப் 0 இஸ் 1. ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம். பண்ணிவிட்டு எல் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ரிமைனிங் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்ததுன்னா அதை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகிறோம். ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபைங் நமக்கு என்ன வருது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு கலெக்ட் பண்ணும்போது s² + 2s + 5, இங்கே -1 தனியாக இருந்தது, அதனால் அது ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம், +1 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் வருது. அதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்மை கீழே கொண்டு போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம் இதை எப்படி இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலான்னு சொல்லிட்டு. s² + 2s + 3 அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதலாம்னா s + 1 whole square + 2 எழுதலாம். அதே மாதிரி இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம். ஸோ டினாமினேட்டரில் s + 1 whole square + 1, அதே மாதிரி s + 1 whole square + 4. therefore x of t இந்த எல்லை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் லேப்லஸ் கொண்டு போனால் இன்வெர்ஸ் லேப்லஸாக மாறிடும். இப்போ என்ன அப்படின்னா இங்கே அப்சர்வ் பண்ணுங்கள், எல்லாமே என்னது s + 1 s + 1 s + 1 இருக்கு எல் இன்வெர்ஸ்குள்ளே. ஸோ s + 1 எஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி e⁻−t மல்டிப்ளை பண்ணணும். ஸோ e⁻−t × L இன்வெர்ஸ் ஆஃப் s + 1க்கு பதிலாக sன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வருது. இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன அப்படின்னா இங்கே என்ன ஃபங்க்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, s² இருக்குது. அதனால் இப்போ t = s² சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி ஏபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ t = s² ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த ஈஸி வே. ஸோ இப்போ பாருங்கள் t = s² இங்கே போட்டிங்கன்னா இந்த மாதிரி டேர்ம் வருது, t + 2 t + 1 × t + 4. அப்போ a/t + 1 + b/t + 4. இப்போ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ t = -1 போட்டிங்க அப்படின்னா இங்கே 0 ஆகிடும். அப்படின்னா ஏனுடைய வேல்யூ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ t = -4 போட்டிங்கன்னா b-னுடைய வேல்யூ. ஸோ a is 1/3 and b is 2/3. இங்கே அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ டீக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா s² ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் s², இங்கேயும் s². therefore x of t is equal to e⁻−t × L inverse of this term. இங்கே இருந்து அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ 1/3 வெளியே எடுக்கிறோம், 1/3 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடுறோம். இப்போ L inverse உள்ள அப்டேட் பண்ணும்போது L inverse of 1/s² + 1 அதுக்கு பதிலாக sin t. அதே மாதிரி இங்கே 2/s² + 4 எப்படி எழுதலாம்னா 2² எழுதலாம். ஸோ a/s² + 2² அப்போ sin 2t. So final answer is x of t is equal to e⁻−t into 1/3 sin t plus 1/3 sin 2t. Last problem பார்க்கலாம். இது இன்னும் ஈஸியான ப்ராப்ளம். லாஸ்ட் 3 ப்ராப்ளம்ஸ்ல இருந்து இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் வேரிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இன்டெக்ரலும் வருது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். இது ஈஸியான ப்ராப்ளம் பார்க்கலாம். determine y சால்வ் பண்ணணும் which satisfy the equation dy/dt plus 2y plus integral 0 to t y dt is equal to 2 into cos t. இங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால ஒரு கண்டிஷன். ஸோ y of 0 is equal to 1. சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ given ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். கண்டிஷனோட y of 0 1. அடுத்தது இதே மாதிரி லாப்லஸ் எடுக்கிறோம் ரெண்டு சைடும். போத் சைட் we have to take Laplace transform. So L of y dash of t plus 2 L of y of t plus L of integral 0 to t y of t dt. இந்த டேர்மை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி integral 0 to t y of t dt அப்படி இருந்தது அப்படின்னா எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்டெக்ரலுக்கு பதிலாக 1/s ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்சைடில் L of y of tன்னு எழுதலாம் பை ப்ராப்பர்ட்டி. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் L of 2 cos t. ஸோ 2 கான்ஸ்டன்ட் L of cos tங்கிறது s/s² + 1. அடுத்தது இங்கே L of y of 0 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த இனிஷியல் கண்டிஷன் 1 அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு L of y of t மட்டும் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ கலெக்ட் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன டேர்ம் வருது, s + 2 + 1/sன்னு வருது. இஸ் ஈக்குவல் டு
இந்த டேர்ம் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த -1 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகும்போது +1 மாறிடுது. இதுக்கப்புறம் இதை எல்சிஎம் எடுத்து ரெண்டு சைடும் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ L of y of t is equal to s square plus 2s plus 1 by s is equal to s plus s square plus 1 by s square plus 1. அடுத்த டேர்ம் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா